ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காட்சமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் மாசி மாதம் 20ஆம் தேதி 3/3/2016 வியாழக்கிழமையான இன்று பல அரிய ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். பொதுவாக நீங்கள் தினசரி பத்திரிகையிலையோ தினப்பலன் வார பலன் மாத பலன் பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே இந்த ராசியை பற்றி தெரியும். இதில் நட்சத்திர பலன்கள்னு தனியாக போடுவா, 12 ராசிக்கு தனி பலன் போடுவா. மேஷ ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி, கடக ராசி, சிம்ம ராசி, கன்னியா ராசின்னு 12 ராசிக்கு பலன் எழுதுவா. பொதுவாக எல்லாருக்கும் இந்த 12 ராசியை பற்றி தெரியும். இந்த லக்னம்ன்றது அடுத்தபடியாக உங்களுக்கு பிறக்கும்பொழுது வச்ச அந்த நேரங்களை வச்சு கணிப்பா, அது லக்னம். இப்போ ஜாதகத்தில் சிலருக்கு சந்தேகம் உண்டு. அதாவது 2 ஜாதகங்களை சேர்த்தா, அதாவது கல்யாணத்துக்காக திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது பொண்ணு லக்னமும் ராசியும் ஒன்றா வந்திருக்கு. ஜோதிடர் 10 பொருத்தம் இருக்குன்னு சொல்கிறார். இன்னொரு ஜோதிடர் ஒரு சின்ன சந்தேகத்தை கலப்புறார். பெண் வீட்டை சேர்ந்தவங்க ஜோதிட புஸ்தகங்கள் எதையோ பார்த்துட்டோம், ஒரே லக்னம் ஒரே ராசி பெண் இருக்கா, அதனால் பையனுக்கு சம்பந்தம் பண்ணால் பெண்ணுக்கு எதாவது கஷ்டம் வருமானு ஒரு சந்தேகம். அப்போ ஒரே லக்னம் ஒரே ராசியாக இருந்தால் ஏதாவது ஒரு விதத்தில் குறைபாடு ஆகிடுமா அப்படின்ற ஒரு பயம் உண்டு. முதல்ல ஒரு விஷயம், 2 ஜாதகங்களில் பெண் ஜாதகத்தையும் ஆண் ஜாதகத்தையும் சேர்க்கும் பொழுது திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது ஆணோ பெண்ணோ லக்னமும் ராசியும் ஒன்றா வருது மட்டுமே தவறு, நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை.